Dear 11th students, உங்களுடைய ப்ரீவியஸ் கிளாஸஸில் யூனிட் 3 செல் பயாலஜி அண்டு பயோமாலிகுல்ஸில் சாப்டர் 6 த யூனிட் ஆஃப் லைஃப் அப்படின்ற டாப்பிக்கை நம்ம என்ன பண்ணோம், டிஸ்கஸ் பண்ணோம். இதில் என்னென்ன பார்த்தோம் அப்படின்றத ஒரு மாதிரி ரீகால் பண்ணிக்கலாம். சரிங்களா? சிதர் 6.1ல் செல்ஸுடைய டிஸ்கவரிஸ் யார் யார் செல்லை டிஸ்கவரி பண்ணாங்க, அதனுடைய ஹிஸ்ட்ரி என்ன அப்படின்றத டிஸ்கஸ் பண்ணோம். தென் மைக்ரோஸ்கோப்பி, அதாவது எலக்ட்ரான் மைக்ரோஸ்கோப் இருக்கும், காம்பவுண்ட் மைக்ரோஸ்கோப் இருக்கும். இதனுடைய ஃபங்க்ஷன்ஸ் எல்லாம் எப்படி இருக்குது அப்படின்றத பார்த்தோம். அதற்கப்புறம் செல் தியரி, செல்ஸ்க்கு தியரிஸ் ப்ரப்போஸ் பண்ணியிருப்பாங்க. அதை ஸ்ரைடர் அண்ட் ஷீவான் இது பண்ணியிருப்பாங்க. அதை என்னென்னு பார்த்தோம். தென் டைப்ஸ் ஆஃப் செல்ஸ் என்னென்னு பார்த்தோம். பிளான்ட் செல்ஸு, அனிமல் செல்ஸு, அதாவது ப்ரோகேரியோட்டிக், யூகேரியோட்டிக் செல், மீசோகேரியோட்டிக் செல்ஸ் அப்படின்றத பார்த்தோம். அதில் பிளான்ட் செல்லையும் தென் அனிமல் செல்ஸை பற்றி பார்த்தோம். தென் வேரியஸ் செல் ஆர்கனல்ஸான சைட்டோபிளாசம்குள்ளே பார்த்தோம்னா மைட்டோகாண்ட்ரியா, எண்டோபிளாஸ்மிக் ரெட்டிகுலம், கோல்கை அப்பாரட்டஸ், தென் நியூக்ளியஸ், மைட்டோகாண்ட்ரியா இதெல்லாம் இருக்கும். இதனுடைய ஃபங்க்ஷன்ஸும் தென் அதை யார் டிஸ்கவரி பண்ணாங்க அப்படின்றதெல்லாம் டிஸ்கஸ் பண்ணோம். சரிங்களா? அதற்கப்புறம் நியூக்ளியஸ்னால் என்ன, அதனுடைய ஃபங்க்ஷன்ஸ் என்ன இருக்குது, தென் அதனுடைய மெயின் இது என்ன ஸ்ட்ரக்சர்ஸ் என்ன அப்படின்றத டிஸ்கஸ் பண்ணோம். தென் ஃப்ளஜெல்லாஸுடைய ஸ்ட்ரக்சர்ஸ் பார்த்தோம். சரிங்களா? இன்றைக்கி நாம் பார்க்கக்கூடிய டாபிக் பார்த்தோம்னா சாப்டர் 7ல் யூனிட் 3 அதில் பாருங்கள் செல் சைக்கிளை பற்றி பார்க்க போகிறோம். செல் சைக்கிள்னால் என்ன, அதில் என்னென்ன இருக்க போகுது, அதாவது நியூக்ளியர் டிவிஷன்ஸ் இருக்கும், நியூக்ளியஸ் எல்லாம் எப்படி டிவிஷன்ஸ் ஆகுது, செல் சைக்கிளில் என்னென்ன ஃபேஸ் இருக்குது அப்படின்றது, அதற்கப்புறம் டிஃப்ரென்சஸ் மைட்டாசிஸ்க்கும் மியாசிஸ்க்கும் இடையில் என்னென்ன டிஃப்ரென்சஸ் இருக்குது அப்படின்றத நம்ம லேர்ன் பண்ண போகிறோம். சரிங்களா? கவனிங்க. டாபிக் போகிறதுக்கு முன்னாடி நியூரான்ஸ் கேன் பி ரீப்ளேஸ்ட் ஏன் அப்படின்னு பார்த்தோன்னா, ஸ்டெம் செல்ஸ் இன் த ஹியூமன் பிரெயின், மோஸ்ட் நியூரான்ஸ் இன் ஜிஓ அண்டு டு நாட் டிவைடு. நியூரான்ஸ் என்னவாகாதுன்னா டிவைட் ஆகாது. ஏன் பார்த்தீங்கன்னா ஜிஓ என்னவாகாதுன்னா டிவைட் ஆகாது. ஆஸ் நியூரான்ஸ் அண்டு நியூரோஜிலியா டை ஆர் இன்ஜூர்டு தே ஆர் ரீப்ளேஸ்டு பை நியூரல் ஸ்டெம் செல்ஸு. அந்த நியூரான்ஸ் என்னவாகும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நியூரோஜெலியா டை ஆயிடுச்சுன்னா, இறந்துருச்சின்னு வச்சுக்கோங்களேன், அந்த மாதிரி டைமிங்கில் இன்ஜூர்ட் ஆகிட்டு அது ரீப்ளேஸ் ஆகிடும். என்னவா ரீப்ளேஸ் ஆகிடுது, நியூரல் ஸ்டெம் செல்ஸாக ரீப்ளேஸ் ஆகிடுது. சரிங்களா? கவனிங்க. ஒன் ஆஃப் த மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் ஃபியூச்சர்ஸ் ஆஃப் த லிவிங் செல்ஸ் இஸ் த பவர் டு க்ரோ அண்ட் டிவைடு. அதாவது லிவிங் செல்ஸுடைய மோஸ்ட் கேரக்டரிஸ்டிக்ஸ் ஃபியூச்சர்ஸ் என்ன பார்த்தோம் அப்படின்னா, செல்ஸ் டிவைடட் ஆகிறது தான். சரிங்களா? நியூ செல்ஸ் ஆர் ஃபார்ம்டு பை த டிவிஷன்ஸ் ஆஃப் ப்ரீ எக்ஸிஸ்டிங் செல்ஸு. அதாவது ஒவ்வொரு செல்லும் பார்த்திங்கன்னா அதற்கு முன்னாடியே இருக்கக்கூடிய செல்லிலேருந்து உருவாகி இருக்கும் ஃப்ரீ எக்ஸிஸ்டிங் செல்ஸ் அப்படின்னு சொல்கிறோம். சரிங்களா? இது செல் டிவிஷன்ஸ் மூலமாக இது உருவாகி அதற்கப்புறம் மேற்கொண்டு அந்த செல்ஸ் எல்லாம் டிவிஷன் ஆகிட்டே இருக்குது. செல்ஸ் இன்க்ரீஸ் இன் நம்பர் பை செல் டிவிஷன். இந்த செல்லுடைய நம்பர் எப்படி இன்க்ரீஸ் ஆகுதுன்னு பார்த்தோன்னா, செல் டிவிஷன் அப்படின்ற ப்ராசஸ் மூலமாக இன்க்ரீஸ் ஆகுது. The parent cell divides and passes an genetic material to the daughter cells. அதாவது பேரண்ட் செல்ஸ் டிவைடட் ஆகிட்டு என்ன பண்ணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஜெனட்டிக் மெட்டீரியலை டாட்டர் செல்ஸ்க்கு என்ன பண்ணுது, அனுப்புது. சரிங்களா? டாட்டர் செல்ஸ் அப்படின்னா யங் ஒன்ஸ் அப்படின்னு அர்த்தம். சரிங்களா? இப்போது நியூக்ளியர் டிவிஷன்ஸ்னால் என்ன அப்படின்றத பாருங்கள். தெர் ஆர் த டூ டைப் ஆஃப் த நியூக்ளியர் டிவிஷன்ஸ். 2 டைப்பான நியூக்ளியர் டிவிஷன்ஸ் இருக்குது. அது என்னன்னு பார்த்தோன்னா மைட்டாசிஸ் அண்டு மியோசிஸ் டிவிஷன்ஸ் அப்படின்னு சொல்கிறோம். மைட்டாசிஸில் பொறுத்த வரைக்கும் த டாட்டர் செல்ஸ் ஃபார்ம்டு வில் ஹாவ் த சேம் நம்பர் ஆஃப் குரோமோசோம்ஸ் ஆஸ் த பேரண்ட் செல். அதாவது மைட்டாசிஸில் பேரண்ட் செல்லில் என்ன நம்பர் இருக்கோ சேம் அதே நம்பர் தான் என்ன இருக்கும் டாட்டர் செல்ஸ்லேயும் இருக்கும். சரிங்களா? டைப்பிக்கலாக பார்த்தோன்னா பார்த்தோன்னா இதில் டிப்ளாய்டு ஸ்டேட்டில் இருக்குது 2n கண்டிஷன். 2n அப்படின்னாவே
டூ நியூக்ளியஸ் வந்து ஃபார்ம் ஆகுது. மைட்டாசிஸ் இஸ் த நியூக்ளியர் டிவிஷன் தட் அக்யூஸ் வென் செல்ஸ் க்ரோ ஆர் when cells need to be replaced and when organisms reproduce asexually. மைட்டாசிஸ் அப்படின்றது வந்து நியூக்ளியர் டிவிஷன்ஸ் அப்படின்னு சொல்கிறோம். இது எப்போ அக்யூர் ஆகும்? வென் செல்ஸ் வந்து அதாவது செல்ஸ் வந்து க்ரோ ஆகிறப்பவோ அல்லது செல்ஸ் வந்து நீட் ஆகிறப்பவோ அல்லது வந்து ரீப்ளேஸ்ட் ஆகிறப்பவோ அல்லது ஆர்கானிசம்ஸ் வந்து ரீப்ரொடியூசஸ் ஏசெக்ஷுவலி செய்கிறப்பவோ இந்த மாதிரியான டிப்ளாய்டு இதில் வந்து ஃபார்ம் ஆகுது. சரிங்களா? மியாசிஸை பொறுத்த வரைக்கும் டாட்டர் செல்ஸ் கண்டெயின் of the number of chromosomes of the parent cell and it is known as haploid state. மியாசிஸை பொறுத்த வரைக்கும் டாட்டர் செல்ஸ் வந்து கண்டெயின் ஆகிறது ஆஃப் த நம்பர்ஸ் ஆஃப் த குரோமோசோம்ஸில் வந்து என்ன பண்ணுன்னா பேரண்ட் செல்லில் வந்து ஃபார்ம் ஆகும். இதற்கு நாம் என்ன சொல்லுவோம்னா ஹேப்ளாய்டு ஸ்டேட் அப்படின்னு சொல்கிறோம். சரிங்களா? விச் எவர் டிவிஷன் டேக்ஸ் பிளேஸ் இட் இஸ் நார்மலி ஃபாலோடு பை டிவிஷன்ஸ் ஆஃப் த சைட்டோபிளாசம். அதாவது சைட்டோபிளாசம்ஸ் மூலமாக அந்த டிவிஷன்ஸ் ஃபார்ம் ஆச்சுன்னா அது செப்பரேட் செல்ஸாக வந்து இதாகும். அதற்கு என்ன சொல்லுவோன்னா சைட்டோகைனசிஸ் அப்படின்னு சொல்கிறோம். ஸோ டிவிஷன் ஆஃப் சைட்டோபிளாசம் இஸ் நவுன் அஸ் சைட்டோகைனசிஸ். ஓகேங்களா? நெக்ஸ்ட் ஒன் வந்து எட்வர்ட். லிசன். எட்வர்ட் வான் பென்டன் அப்படின்றவர் ஒரு பெல்ஜியன் சைக்காலஜிஸ்ட், எம்ப்ரியாலஜிஸ்ட் அண்ட் மேரைன் பயாலஜிஸ்ட் அப்படின்னு சொல்கிறோம். Professor of the University of Liege, he contributed to cytogenesis by his works on this roundworm ascaris. ascaris அப்படின்ற ஒரு புழு வந்து இருக்குது. அந்த புழுவில் வந்து என்ன பண்ணியிருக்காரு அப்படின்னு பார்த்தோன்னா இந்த சைட்டோஜெனிசிஸை பற்றி ரிசர்ச் பண்ணியிருக்காரு. அதனோடு சேர்ந்து டிஸ்கவர்டு அண்ட் கோ ஒர்க்கர்ஸ் வந்து டிஸ்கவர் பண்ணாங்க ஹவு குரோமோசோம்ஸ் ஆர்கனைஸ்டு மியாசிஸ் த ப்ரொடக்ஷன்ஸ் ஆஃப் கேமெட்ஸ். குரோமோசோம்ஸ் வந்து எப்படி வந்து ஆர்கனைஸ்ட் ஆகுது மியாசிஸில், அதனுடைய ப்ரொடக்ஷன்ஸ் ஆஃப் கேமெட்ஸ் வந்து என்ன அப்படின்றத வந்து கண்டுபிடிச்சார். சரிங்களா? இது 7.2ல் செல் சைக்கிள்கான டெஃபினிஷன்ஸ் வந்து பார்த்துக்கோங்க. செல் சைக்கிள் மீன்ஸ் எ சீரியஸ் ஆஃப் ஈவெண்ட்ஸ் லீடிங் டு த ஃபார்மேஷன்ஸ் ஆஃப் நியூ செல்ஸ் இஸ் நவுன் அஸ் செல் சைக்கிள். அதாவது ஃபார்மேஷன்ஸ் வந்து ஆகும், நியூ செல்ஸ் வந்து ஃபார்மேஷன் ஆகும். அதை தான் நம்ம என்ன சொல்கிறோம்? செல் சைக்கிள் அப்படின்னு சொல்கிறோம். த சீரியஸ் ஆஃப் ஈவெண்ட்ஸ் இன்க்ளூடு செவல் ஃபேஸஸ். இதில் வந்து எத்தனை ஃபேஸஸ் வந்து இருக்குது? 7 ஃபேஸஸ் வந்து இருக்குது. புரியுதுங்களா? பிஃபோர் செல் சைக்கிள் வி ஜஸ்ட்டு லேர்ன் அபவுட் நோ அபவுட் ஹிஸ்ட்ரி ஆஃப் த செல். ஹிஸ்ட்ரி ஆஃப் எ செல் வந்து டேபிளர் காலமாக கொடுத்துருக்காங்க. ப்ரீவியஸ் இதில் வந்து பார்த்தது தான். அதை ஒரு முறை பார்த்துக்கலாம். சரிங்களா? திஸ் இஸ் த ஹிஸ்ட்ரி ஆஃப் த செல். 1665 ராபர்ட் ஹூ காயின்ட் த வேர்டு செல். 1670 to 74 Anton van Leeuwenhoek first living cells observed in microscope structure of bacteria. Then 1831 to 33 Robert Brown presence of nucleus in the cells of arcadian roots. Next one 1839 Jan Evangelista Purkinje. ஓகேங்களா? coined the term protoplasm. Next one Schleiden and Schwann cell theory proposed. Then next one 1858 Rudolf Virchow cell theory. Aminous cellula e cellula. aminous cellula e cellula அப்படின்ற செல் தியரியை வந்து என்ன பண்ணாங்க? டிஸ்கவர் பண்ணாங்க. அதற்கப்புறம் வந்து ஆண்டன் ஸ்லைடர் அப்படின்றவர் வந்து டிஸ்கிரைப் பண்ணார் குரோமோசோம்ஸையும் நியூக்ளியர் ஃபிலமெண்ட்லேருந்து ஃபஸ்ட்டு டைமில். 1882ல் வந்து வால்டர் ஃப்ளமிங் அப்படின்னு சொல்லுவோம் காயின் த வேர்டு மைட்டாசிஸ். குரோமோசோம்ஸுடைய பிஹேவியரை பேஸ் பண்ணி காயின் பண்ணாங்க. அதற்கப்புறம் எட்வர்ட் வான் பென்டன் அப்படின்றவர் செல் டிவிஷன்ஸ் இன் ரவுண்ட் வார்மை வந்து டிஸ்கவர் பண்ணார். 1888ல் வந்து பார்த்திங்கன்னா தியோடோர் போவெரி அப்படின்றவர் சென்ட்ரோசோமையும் தென் குரோமோசோம்ஸுடைய கான்செப்டை வந்து என்ன பண்ணாங்கன்னா ப்ரப்போஸ் பண்ணாங்க. சரிங்களா? Next one durations of life cycle. Different kinds of cells have varied durations for cell cycle phases. Like eukaryotic cell divides every 24 hours. The cell cycle is divided into mitosis and interphase. In a cell cycle 95% is spent for interphase whereas the mitosis and cytokinesis last only for an hour. See there
இங்கே செல் சைக்கிளுடைய டியூரேஷன் டைமிங் வந்து சேஞ்சஸ் ஆகும். யூகேரியோட்டிக் அப்படின்னா அது வந்து எவ்வரி 24 ஹவர்ஸ்க்கும் வந்து செல்ஸ் வந்து டிவைடட் ஆகும். அதே போல் மைட்டாசிஸ் அண்டு இன்டர்ஃபேஸ்லேயும் இதே மாதிரி தான் டிவைடட் ஆகும். ஓவராலாக பார்த்தோன்னா செல் சைக்கிளில் 95% வந்து என்னவாகும்னா இன்டர்ஃபேஸ் ஸ்டேஜ்லேயே வந்து ஸ்பெண்ட் பண்ண வேண்டியதாக இருக்கும் மைட்டாசிஸில். அதற்கப்புறம் சைட்டோகைனசிஸ் அப்படின்றது வந்து லாஸ்ட்டு ஒன்லி 1 ஹவரில் நடக்கக்கூடிய ஒரு ப்ராசஸாக இருக்குது. சரிங்களா? நெக்ஸ்ட் ஒன் வந்து செல் சைக்கிளுடைய ப்ரோலிஃபரேட்டிங் ஹியூமன் செல் அப்படின்னா என்ன அப்படின்னு பாருங்கள். இதில் வந்து கவனிச்சோன்னா செல் சைக்கிள் ஆஃப் ப்ரோலிஃபரேட்டிங் ஹியூமன் செல்ஸ் ஃபேஸஸ் டைம் டியூரேஷன்ஸ் இன் ஹவர்ஸ். G1 ஃபேஸ் வந்து 11 ஹவர்ஸ் வந்து ஆகும். எஸ் ஃபேஸ் அப்படின்றது வந்து 8 ஹவர்ஸ் ஆகும். G2 ஃபேஸ் அப்படின்றது 4 ஹவர்ஸும் எம் ஃபேஸ் அப்படின்றது 1 ஹவர்ஸும் ஆகும். சரிங்களா? ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் இன்டர்ஃபேஸ் ஸ்டேஜ். இன்டர்ஃபேஸ் ஸ்டேஜ் அப்படின்றது வந்து ஒரு லாங்கஸ்ட் பார்ட் ஆஃப் த செல் சைக்கிள் அப்படின்னு சொல்கிறோம். பட் இட் இஸ் த எக்ஸ்ட்ரீம்லி வேரியபிள் லென்த். அட் ஃபர்ஸ்ட் கிளான்ஸ் த நியூக்ளியஸ் appears to be resting, but this is not the case at all. The chromosomes previously visible as thread-like structures have dispersed. Now they are actively involved in protein synthesis, at least for most of the interphase. Here கவனிங்க, இன்டர்ஃபேஸ் ஸ்டேஜ்ன்றது ஒரு லாங்கஸ்ட் ஃபேஸ் அப்படின்னு சொல்கிறோம். ஃபஸ்ட்டு கிளான்ஸில் வந்து பார்த்தோன்னா நியூக்ளியஸ் வந்து அப்பியர்ஸ் ஆகும். அதற்கப்புறம் ரெஸ்டிங்க்கு போகும். பட் ரெஸ்டிங்னா ரெஸ்டிங் எடுக்கிறது அந்த நியூக்ளியஸ். பட் வந்து என்னவாகாது அப்படின்னா எல்லாமே வந்து ரெஸ்டிங் எடுக்காது. குரோமோசோம்ஸ் வந்து பார்த்தோன்னா ப்ரீவியஸாகவே வந்து விசிபிள் ஆகும். ஒரு த்ரெட்-லைக் ஸ்ட்ரக்சர்ஸ் மாதிரி ஃபார்ம் ஆகும். அதற்கப்புறம் டிஸ்பர்ஸ்ட் ஆகுது. ஓகேங்களா? நவ் இது எல்லாமே வந்து என்னவாகுதுன்னா ஆக்டிவாக இன்வால்வ் ஆகிட்டு ப்ரோட்டீன் சிந்தசிஸை வந்து செய்யும். லீஸ்ட்டில் வந்து மோஸ்ட் இன்டர்ஃபேஸ் ஸ்டேஜ் தான் லீஸ்ட்டாக இருக்குது. சரிங்களா? இப்போ செல் சைக்கிளுடைய இதை கவனிங்க, பிக்சர்ஸ் வந்து கவனிங்க. இதில் டிஎன்ஏ டூப்ளிகேஷன்ஸ் எப்படி ஃபார்ம் ஆகுது. அப்ராக்ஸாக வந்து 8 ஹவர்ஸ் வந்து இருக்கும். செல் க்ரோத் ஆகிறதுக்கு அப்ராக்சிமேட்டாக வந்து 4 ஹவர்ஸ் வந்து தேவைப்படுது. இதை G2 செக் பாயிண்ட் அப்படின்னு சொல்லலாம். எம் அப்படின்றதில் எம் ஃபேஸ் அப்படின்னு சொல்லுவோம். அதில் ப்ரோஃபேஸ், மெட்டாஃபேஸ், அனாஃபேஸ், டீலோஃபேஸ், தென் சைட்டோகைனசிஸ் அப்படின்ற ஃபேஸஸ் எல்லாம் நடக்கும். தென் G1 செல் க்ரோத் அப்படின்றது. இதில் கவனிங்க என்னென்ன இருக்குன்னா இதுவும் ஒரு செக் பாயிண்ட் அப்படின்னு சொல்லலாம். ஸோ வந்து இந்த G1 பாயிண்ட்டும் அதற்கடுத்தது வந்து எஸ் ஃபேஸும் அதற்கப்புறம் G2 ஃபேஸும் சேர்ந்ததுக்கு பேர் தான் வந்து என்னென்னா இன்டர்ஃபேஸ் ஸ்டேஜ் அப்படின்னு சொல்கிறோம். சரிங்களா? இதுதான் வந்து செல் சைக்கிளுடைய பிக்சர். நெக்ஸ்ட் ஒன் வந்து G1 ஃபேஸ்னால் என்ன அப்படின்னு கவனிங்க. ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் G1 ஃபேஸ்க்கு முன்னாடி சி வேல்யூ அப்படின்னா என்னன்னு பாரு. சி வேல்யூ இஸ் த amount in picograms of DNA contained within a haploid nucleus. Okay. Next one, G1 phase. The first gap phase to see amount of DNA in a cells of G1. Cells become metabolically active and grows a producing proteins. இந்த ஃபஸ்ட்டு அதாவது G1 ஃபேஸை வந்து ஃபஸ்ட்டு கேப் ஃபேஸ் அப்படின்னு சொல்கிறோம். இதில் 2 கார்பன் அமௌண்ட் வந்து என்னவாகும்னா டிஎன்ஏ செல்ஸில் வந்து G1 வந்து இருக்கும். செல்ஸ் வந்து பார்த்தோன்னா எப்படி மெட்டபாலிக்கலாக பிகம் அதாவது ஆக்டிவாகவும் இருக்கும், க்ரோவாகும், ப்ரோட்டீன்ஸை வந்து என்ன பண்ணுன்னா ப்ரொடியூஸ் பண்ணும். அது மட்டும் இல்லாமல் லிப்பிட்ஸு, கார்போஹைட்ரேட்டு, சில செல் ஆர்கனல்ஸ் எல்லாமே வந்து ப்ரொடியூஸ் பண்ணுது. இதெல்லாம் எங்கே இருக்குன்னு பார்த்தோன்னா மைட்டோகாண்ட்ரியாலையும் தென் எண்டோபிளாசமிக் ரெட்டிகுலம்ஸ் இதில் வந்து ப்ரெசன்ட் ஆகியிருக்கும். சரிங்களா? மெனி செக் பாயிண்ட்ஸ் கண்ட்ரோல் த செல் சைக்கிள். மெனி செக் பாயிண்ட்ஸ் வந்து என்ன பண்ணுன்னா செல் சைக்கிள்ஸை வந்து செக் பண்ணுது. அதில் வந்து பாருங்கள், த செக் பாயிண்ட் ஆர் ஆல்சோ கால்டு ரெஸ்ட்ரிக்ஷன் பாயிண்ட்டு. செக் பாயிண்ட்டை வந்து நாம் என்ன சொல்கிறோன்னா ரெஸ்ட்ரிக்ஷன் பாயிண்ட். ரெஸ்ட்ரிக்ஷன்னா தடை செய்கிறது அப்படின்னு அர்த்தம். புரியுதுங்களா? ஃபஸ்ட்டு செக் பாயிண்ட் வந்து என்ன பண்ணுன்னா end of G1 determines a cell fat whether it will continue in a cell cycle and divide or enter a stage called GO. அதாவது ஃபஸ்ட்டு செக் பாயிண்டில் வந்து என்ன பண்ணுன்னா செக் பாயிண்ட்டுடைய எண்டு தான் வந்து என்னென்னா G1 அப்படின்றோம். இதில் வந்து டிட்டர்மைன் பண்ணுது செல்ஸ் எல்லாத்தையுமே வந்து டிட்டர்மைன் பண்ணி ஃபேட் வெதர் இட் வில் கண்டினியூவாக வந்து என்ன பண்ணால் செல் சைக்கிள்லேயும்
அதற்கப்புறம் வந்து டிவைடட் ஆகலாம் அல்லது என்டர் எ ஸ்டேஜ் சொல்லலாம். இதற்கு தான் நாம் என்ன சொல்கிறோம்னா ஜிஓ அப்படின்னு சொல்கிறோம். இதை வந்து குவாஷன் ஸ்டேஜ் அப்படின்ட்டு சொல்லலாம். ப்ராபபிளி ஆஸ் ஸ்பெசிஃபைடு செல் ஆர் டை. ஸ்பெசிஃபைடாக வந்து பார்த்தோம்னா இந்த செல் வந்து டை ஆகலாம். அல்லது வந்து நெக்ஸ்ட் ஒன் வந்து செல்ஸ் ஆர் அரெஸ்டட் இன் ஜிஓ. G1 செல்ஸ் எல்லாமே வந்து G1ல் வந்து அரெஸ்டட் ஆகும். கவனி, இதில் நியூட்ரியன்ட் டிப்ரிவேஷன்ஸ், நியூட்ரியன்ட் வந்து என்னவாகும், டிப்ரிவேஷன்ஸ் ஆகும். லேக் ஆஃப் growth factors ஆர் டென்சிட்டி டிபெண்டன்ட் இன்ஹிபிஷன். growth ஃபேக்டர்ஸோ அல்லது டென்சிட்டியோ வந்து பார்த்திங்கன்னா டிபெண்ட் ஆகும். நெக்ஸ்ட் ஒன் வந்து undergo metabolic changes and enter into GO stage. மெட்டபாலிக் சேஞ்சஸ் வந்து என்டர் ஆகும் எங்கன்னு பார்த்தோன்னா ஜிஓ ஸ்டேஜஸில். பயோகெமிக்கல் இன்சைடு எ செல் ஆக்டிவ்ஸ் த செல் டிவிஷன்ஸ். பயோகெமிக்கல்ஸ் இன்சைடு வந்து என்ன பார்த்தோன்னா செல் டிவிஷன்ஸ் வந்து ஆகும். அந்த மாதிரி ப்ரோட்டீன்ஸ்க்கு நாம் என்ன சொல்லுவோம்னா கைனேசஸ் அப்படின்னு சொல்லுவோம். என்ன சொல்லுவோம், கைனேசஸ் அப்படின்னு சொல்லுவோம். அண்டு சைக்ளின்ஸ் ஆக்டிவேட் ஜீன்ஸ் அண்ட் தர் ப்ரோட்டீன்ஸ் டு பெர்ஃபார்ம் செல் டிவிஷன்ஸ். இது எல்லாமே வந்து செல் டிவிஷன்ஸில் பெர்ஃபார்ம் ஆகும் இந்த என்சைம்ஸு. சைக்ளின்ஸ் ஆக்ட் ஆஸ் எ மேஜர் செக் பாயிண்ட் விச் ஆப்ரேட் இன் G1 டு டிட்டர்மைன் வெதர் ஆர் நாட் செல் டிவைட்ஸ். சைக்ளைன்ஸ் வந்து என்னவா மேஜர் செக் பாயிண்ட்டாக வந்து இதாகுது. இதை என்ன ஆப்ரேட் பண்ணுன்னா G1லேருந்து டிட்டர்மைன் பண்ணுது. எதை அப்படின்னு பார்த்தீங்கன்னா நாட்டிய செல் டிவைட்ஸ் ஆப்ரேட் மட்டும்தான் பண்ணுன்னா செல் டிவைட்ஸை வந்து இந்த சைக்ளின்ஸ் வந்து பண்ணாது. சரிங்களா. நெக்ஸ்ட் ஒன் டாலின்னா என்ன அப்படின்றத பாருங்கள். சின்ஸ் த DNA ஆஃப் செல்ஸ் இன் GO do not replicate, researchers are able to fuse to donor cells from a ship memory glands into a GO stage by culturing in the nutrient free state. டாலி அப்படின்றது வந்து ஃபஸ்ட்டு இந்த டிஷ்யூ கல்ச்சர் மெத்தடில் இந்த டெஸ்ட் டியூப் பேபி அப்படின்னு சொல்கிறாங்க இல்லைங்களா, அதுக்கு முன்னாடி வந்து இந்த டாலி அப்படின்ற ஆடு இருக்குது இல்லைங்களா, அதை வச்சு தான் வந்து என்ன பண்ணாங்க டெஸ்ட் டியூப் வந்து செஞ்சாங்க. அதில் வந்து என்ன பண்ணாங்கன்னா டிஎன்ஏ செல்ஸை வந்து எடுத்து அதிலேருந்து ஒரு டெஸ்ட் டியூப் பேபி மாதிரி ஒரு டெஸ்ட் டியூப்பான கோட்டை வந்து ஃபார்ம் பண்ணாங்க. அதுக்கப்புறம் தான் வந்து என்ன வந்தது, இந்த டெஸ்ட் டியூப் பேபி அப்படின்ற ஒரு மெத்தடே வந்தது. சரிங்களா, அதை தான் டாலி அப்படின்னு சொல்கிறோம். சின்ஸ் வந்து பார்த்தோன்னா டிஎன்ஏ ஆஃப் செல்ஸில் வந்து ஜிஓ அப்படின்றது வந்து டு நாட் ரிப்ளிகேட் வந்து ஆகாது. ரிசர்ச்சர்ஸ் வந்து என்ன பண்ணாங்கன்னா ஏபிள் டு ஃபியூஸ் த டோனர் செல்ஸ், அதாவது டோனர் செல்ஸ்லேருந்து ஷிப் மெமரி கிளான்ஸ்லேருந்து எடுத்து அதை வந்து என்ன பண்ணாங்கன்னா கல்ச்சரிங் பண்ணாங்க. நியூட்ரியன்ட் ஃப்ரீ ஸ்டேட்டில் வந்து கல்ச்சரிங் பண்ணி அதில் இருக்கக்கூடிய டோனர் நியூக்ளியஸை வந்து சின்க்ரோனைஸ்டு பண்ணி அதற்கப்புறமா தான் வந்து என்ன பண்ணாங்கன்னா ரிசிபியன்ட் எக்கை வந்து எடுத்து அதை வந்து ஒரு க்ளோன் டாலியாக வந்து வளர்த்தாங்க. சரிங்களா.